பண்ணுறாரு. ஆவோ சாயி, இந்த மாட்டு வீட்டில் கல்யாண கஷ்டம் வரும்போது ஆவோ சாயி உள்ள வாங்க முதல்ல சொன்னவர் அவர் மகேஸ்வரி. மகேஸ்வரி பாபா கூட இருந்தால் கூட இந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்ல போகிறது. மகேஸ்வரி பாபா கூட இருந்தால் கூட அவர் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருந்தார். ஏன்னா அவர் கண்டபா கோயில் ஐயா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாபா கூட பாபா கேட்குறாரு. ஒரு நாள் பாபா எல்லாரும் காசு கொடுப்பார், மகேஸ்வரியில் ஒன்று கொடுக்க மாட்டார். மகேஸ்வரி வந்து பிச்சை கேட்டு. ஒரு நாள் சேடு வந்து மார்வாடி எல்லாரும் பணம் கொடுக்குறாரு, எல்லாரும் பைசா கொடுக்குறாரு. அந்த பைசா எல்லாரும் கொடுக்கும்போது மகேஸ்வரியில் கொடுக்குறாரு பணம். மகேஸ்வரி ரொம்ப கையில் பணமே இல்லை. அப்போது வந்து அவர் சொல்கிறார், பாபா கொடுத்து நான் பாபா கதை சொல்லுங்கள், பாபா கொடுத்து சொன்னால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேடு வந்து பாபாவை கேட்குறாரு, பாபா இந்த பணத்தை மகேஸ்வரியை கொடுத்து சொல்கிறேன், வாங்கிக்க சொல்லுங்க. பாபா அந்த சேடை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா, அவன் உன்னை கேட்டானா என்ன கேட்குறாரு, இல்லை நீங்கள் சொன்னார் வாங்கிக்க சொன்னார். மகேஸ்வரி பாபா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உனக்கு இந்த பணம் வேணுமா இல்லை எனக்கு திரவியம் வேணுமா கேட்குறாரு. இந்த பதிலை நான் உங்களே கொடுக்குறேன். இதில் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு இந்த கேள்வி பதில் சொல்லுவீங்க? பணமா திரவியமா? திரவியன்றது என்னென்னா பாபாவுடைய ஆசீர்வாதம், அவர் கூட இருக்கிறவருக்கு. அதுதான் போதுமா உங்களுக்கு? பணம் வேணாம். அப்போ கண்டிப்பாக சும்மா மேலும் சொல்லக்கூடாது, உண்மையா. ஆனால் கடைசி கஷ்டப்படணும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? அவர் சொன்ன வார்த்தை அதான், பாபா உங்களோட திரவியம் இருந்தால் போதும் எனக்குன்னு சொல்கிறாரு. அந்த திரவியம் இருந்ததுனால, பாபாவோட ஆசீர்வாதத்தால் அவர் பாபா கூடயே இருந்துட்டார். நீங்கள் பாபா தொட்டிங்கன்னா அடுத்து யார் வரா? மகேஸ்வரி வருவார். பாபா இருந்த 7ஆவது நாள் மகேஸ்வரி இறந்து போயிடுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாபா கூட இருந்தனால 3 பேர் ஒன்றா படுப்பாங்க. பாபா, மகேஸ்வரி, தாதேவுடைய பாட்டு 3 பேர் தலையும் ஒன்றா இருக்காம படுப்பாங்க. அப்போது அந்த பாபா கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய பேர், எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம். அதுவே போதும்னு சொல்லிட்டு அவர் குடும்பமே கஷ்டப்படுது, சாப்பாடே கஷ்டமா. அப்போ பாபா என்ன சொல்கிறாரா, சரி கஞ்சி நீ போய் கஞ்சி எடுத்து கொஞ்சோண்டு சோளம் கொடுத்து போய் சாப்பிடு. அதுக்கப்புறம் பாபா சொன்னால் தான், அவர் பாபா கொடுத்தா தான் வாங்கி போய் வீட்டில் செய்வாராம், இல்லை இங்கே இருப்பாராம். அப்படிப்பட்ட அவர் மகேஸ்வரி பாபா இருந்த 7ஆவது நாள் சமாதி ஆகிறாரு. அந்த சமாதிக்கு வந்து பாபா வந்து பெரிய ஒரு பேர். ஸோ வாழ்க்கையை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்றோம் நம்ம. எவ்வளோ நேற்று கூட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் மளிகை சாமான் காசு இல்லை. ரொம்ப டைட்டான ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரி சொல்லிட்டு அப்படியே இப்படியும் பரட்டி பார்க்குறோம், எதுவுமே நடக்கலை. அப்புறம் வேறு ஒரு சோர்ஸில் போய் ஒரு நகையை எடுத்து வச்சு அந்த மளிகை சாமான் வாங்கணும். ஏன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழைகளுக்கோசம் கட்டப்பட்ட கோயில். எல்லாமே வருமானன்றது அவங்க குடும்ப சம்பாதிப்பு பெருசாக கொடுக்குற மாதிரியோ யாரோ பெரிய டோனரோ இங்கே யாருமே கிடையாது. இங்கே எல்லாம் ஒரே டோனர் யார்? பாபா மட்டும்தான். இப்போ நான் ஒரு உண்மையை மட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு பேர் சொல்ல விரும்பலை. ஒருத்தர் வந்து பாபா கிட்ட ரொம்ப சேவை பண்ணியிருந்தார். ஒரு கோயிலில் ஒரு சேவை பண்ணுற வச்சுங்க. அவருக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை அப்படியே போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து பாபா தவிர என்ன ஒன்றும் தெரியாது. பாபா தான் அவருக்கு ஒரு இது. அவருக்கு வேறு வசதியும் எதுவும் பெருசாக இல்லை. பாபாவுக்கு சேவை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் போய் அழைச்சி நிற்கார். ஒரு நாள் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிச்சயமாகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பொண்ணு கொடுத்துட்றோம், கல்யாணம்லாம் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி ரைட், அவருக்கு அம்மா மட்டும் தான் ரைட் ஓகேன்னு சொல்கிறாரு. எல்லாம் ஓகே சொல்லி எல்லாம் முடிச்சப்பறம் என்ன செய்யணும் தெரில அவருக்கு. ஆனால் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. தாலி வாங்குறது, சாப்பாடு செலவு வந்து நிறைய செலவு இருக்குது. எல்லாமே யாரை திட்டா? ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து ரூபத்தில் பாபாவை வந்து ஹெல்ப் பண்ணி அவர் டோட்டலாகவே அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறேன். எதுக்கு நான் இந்த விஷயம் டோட்டல் சரண்டர், டோட்டல் பக்தி இங்கே இருந்தால் பாபா உங்களை எங்கே கூப்பிட்டு போவார்? 7 கிலோ தாண்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை. என்னடா நம்ம இப்படி இருக்கமே, நம்ம ஒன்றுமே நடக்கலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கூட இருக்காது.
இப்படிப்பட்ட என் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை. ஏன்னா பாபா என்னை எப்படி வச்சுருக்காருன்னா, ஒரு ஹோட்டலில் போனோட என்ன சாப்பிட முடியாது, என் கையில் காசு இருக்காரு, இப்படியே பட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் நம்ம எங்கே யார் கூட இருக்கோம்? பாபா கூட இருக்குன்றதே ஒரு பெரிய ஒரு பேர். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டுறாது. அந்த நம்பிக்கை வந்து என்ன பண்ண உங்களை 7 தாண்டி கூப்பிட்டு போகும். சிறதா ஷபூரி, என் பக்தன் வீட்டில் எதுவுமே இல்லாமல் போவாது, நானே எல்லாமே முடிச்சு கொடுப்பேன்ற பாபா சொல்கிறேன். அதனால் அந்த நம்பிக்கை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக பாபா என்ன பண்ணுறாரு உங்களுக்கு, கண்டிப்பாக எது எப்போ செய்யணுமோ அதை வந்து அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக பாபா 7 தாண்டி கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு போவார். இந்த ஆரத்தை ஆரம்பிக்க போது கொஞ்சம் பேர் வெயில் நிற்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சைடு நின்று பாருங்கள். ஸ்ரீ சச்சிதானந்த